இந்த கல்யாண வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது மேல நல்லாவின் அடியார்களே வருஷ கணக்கு ஹோல் பார்க்கிறோம். கல்யாண கார்டு வருஷ கணக்கு. எப்படியாப்பா கல்யாண கார்டு அடிக்கிறது? வருஷ கணக்கு. கல்யாண கார்டா எத்தனை ஃபெமிலி வரல சண்டையும் வாரே. அப்படி அடிக்கிறா இப்படி அடிக்கிறா, நீல கலரா சிவப்பு கலரா. ஆனா மாப்பிள்ளை பொண்டாட்டிய பார்த்து பொண்டாட்டி மாப்பிள்ளை பார்த்து ஓதுறதுவா ரெண்டு பேருக்கும் பாடம் இல்லை. நாங்க சில வெளிநாடுகள் ஸ்ரீலங்கா பொழியமாற கண்டிக்கிற 10 வருஷம் 15 வருஷம் வெளிநாட்டுல என்னது கல்யாணத்துக்கு எடுத்த கடன் அடிக்கிறதே வெளிநாட்டுல. கல்யாணம் தேவையா? அப்படி பொண்டாட்டிக்குள்ள இங்க கல்யாணத்துக்கு எடுத்த கடன் அடிக்க வெளிநாட்டுல. எல்லாரும் சோதனைகளை பெரியார்களை முடிக்கிறதெல்லாம் பிரச்சனை. குடும்ப வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லை. சரி, ஒரு நாள் செலவழிச்சு ஒரு அதிர்ச்சிக்கிற படிப்பும் அதுவும் இல்லை. ஆனா சேத்துவாங்க பேசிதான் இந்தியாவுக்கு, தபாசாங்க பேசிதான் சிங்கப்பூருக்கு, மஹல்லாலிங்கிற ஹசரத்துக்கிட்ட ஒரு அரமணித்தியாவது செலவழிச்சு ஏண்ட வாழ்க்கையில சந்தோஷம் வாழ்றதுக்கு அல்லா ரசூல் காட்டின முறையில படிக்கலாம். எல்லாம் கல்யாணத்தை பத்தி எல்லாம் குர்ஆன்ல சுருக்கமா சொல்றோம். அதாவது கல்யாணத்துல நோக்கம் என்ன தெரியுமா? லிதஸ்குனு இலைஹா. ஒரு ஆம்பளையோட வாழ்க்கையில ஒரு சந்தோஷம், ஒரு அமைதிக்கு தான் கல்யாணம். அமைதிக்கு குர்ஆன் எடுத்து பாத்தீங்கன்னா தொழுகைய ஜகாத்தை பத்தி சொல்லாத அளவு கல்யாண வாழ்க்கையை பத்தி விரிவா பேசுகிறான். எப்படி பொண்ணிக்கணும், எப்படி மாப்பிள்ளைக்கணும், எப்படி கல்யாணம் நடத்தணும். மேலும் நல்லா நல்லடியாங்களே, நீங்க முதலாவது ஞாபகம் வச்சுக்கோங்க, கல்யாணம் என்றது இஸ்லாத்துல ஒரு இபாதத். தொழுகை நோம்பு ஜகாத்தை போல ஒரு இபாதத். நாங்க இன்னும் அதை இபாதத் என்று உள்ளத்துக்கு எடுக்கல. நாங்க என்ன கண்ட முன்பு செஞ்சுட்டு போறோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணத்துடைய விஷயத்துல அணுவா சொல்லி தந்திருக்கிறார். கல்யாணம் இருக்கிற எண்ணத்துக்கு சோதனையில கோடிக்கணக்கு செலவழிச்சு சந்தோஷமா வாழத்தானே. ஏன் இப்போ முடிக்கிற கல்யாணம் எல்லாம் பிரச்சனையாகி எத்தனை ஃபேமிலி டிவோர்ஸும் பிரச்சனையும். சிலவங்களுக்கு 40-50 வயசாகி கல்யாணம் வெறுத்து ஏன் முடிக்கிற வயசு போப்பீங்களப்பா என்ற தாத்தா டிவோர்ஸ், தம்பி டிவோர்ஸ், அட்டுக்காரன் டிவோர்ஸ், எதப்போஸ் டிவோர்ஸ், இதெல்லாம் பார்த்து எங்களுக்கு கல்யாணம் வானாடு வெட்டி அப்படி ஒரு கூட்டம். ஆனா அல்லாஹ்வும் ரசூலும் சொல்றாங்க, நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க புகாரி ஷரீஃப்ல வருது, ஹுப்பிப இலைய மின் துனியாக்கும் ஸலாஸ். உங்களோட துனியால் எனக்கு விருப்பமானது 3. அதுல ஒன்று சொன்னாங்க எனக்கு மனைவிமாரோட வாழ்ற வாழ்க்கை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷமாயிருச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருசியா இருந்துச்சு. ஏன் இப்ப சகோதரர்களே பெரியார்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே குடும்ப வாழ்க்கையெல்லாம் பிரச்சனையாகி ஏன் தெரியுமா? நாங்க இதை இன்னும் இபாதத் விளங்கி அல்லாஹ் ரசூல் காட்டின முறையில செய்யல. இதுதான் பிரச்சனை. நான் சும்மா உங்களுக்கு ஒரு ஹதீஸ் ஒன்று சொல்றேன், புகாரி ஷரீஃப்ல வருது. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலிமா சாப்பாட்டுல ஆக கெட்ட வலிமா சாப்பாடு என்ன தெரியுமா? பணக்காராக்களை கூப்பிடுற ஏழைகளை கூப்பிடுறல்ல. இது கெட்ட வலிமான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக மோசமான கல்யாண சாப்பாடுன்னு சொன்னாங்க. எங்கட கல்யாணத்துக்கு தாருவார சும்மா யோசிச்சு பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கட மூளைக்கு படுறதுக்கு இப்படியும் சொல்லி காட்டினாங்க. என்னப்பா சாப்பாடு தேவையில்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க, சாப்பாடு ஓணுமானாங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க, அப்படின்னா விளங்கித்தானே. இது ஸல்லல்லாஹு சொன்னாங்க ஆக கெட்ட கல்யாண சாப்பாடுன்னு சொன்னாங்க. அந்த கல்யாணத்துல பரக்கத்தீக்குமா? திருமீதில் ஒரு ஹதீஸ் வருது, நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, லா யாக்குல் தஆமக இல்லா தகீ. உங்களோட சாப்பாடுக்கு தானே அல்லாஹ்வை பயந்த நல்ல தக்வா உள்ளவங்களுக்கு பார்த்து கொடுங்க, அல்லாஹ் பயப்படுறவங்களே பார்த்து கொடுங்க. இன்னைக்கு ஏண்ட மகள்ட கல்யாணத்துக்கு வாராங்கள பாருங்க, தின்னம் வந்து பிஸ்மில்னு சொல்ல தெரியாதாங்க தான் வாரு. சாப்பாடு தின்னுட்டு போகல வாசல்ல இருந்து ஹோல் வாசல்ல இருந்து கேளுங்க, எத்தனை பேர் வாப்பா பிஸ்மில்லா சொல்லிட்டு தின்னீங்க. நீங்க கல்யாணக்கார் அடிக்க போகல, அதை இதை போடாம கல்யாணக்காரில் எழுதுங்க, சாப்பாடு தின்னுட்டு துவாவை பாடமாக்கிட்டு வாங்கன்னு போடுங்க. இதுக்கு போடுங்க. ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுத்தா அவர் சாப்பாடு கொடுக்கிறவருக்கு ஓதுற துவாய்க்கு. உங்களோட மகன்டையோ மகள்டையோ கல்யாணத்துக்கு ஒரு 500 பேர் வந்து 500 பேரும் அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வக்ஃபிர் லஹும் வர்ஹம்னு துஆ ஓதுனே. எப்படி அர்த்தம் என்ன துஆட? யா அல்லாஹ் எங்களுக்கு சாப்பாடு தந்தாங்க, யா அல்லாஹ் இவங்களுக்கு கொடுத்த எல்லாத்துலயும் நீ பரக்கத் செஞ்சிடு. இந்த ஸ்ரீதேவிகளோட பாவத்தை மன்னிச்சு நீ இறக்கம் காட்டிடு. இப்படின்னு வார கல்யாணத்துக்கு 500 பேரும் மோதினா
உங்களோட மகளோட வாழ்க்கையில பிரச்சனைக்குமா? பிரச்சனைக்குமா சோதர்களே? கல்யாணத்துக்கு நிக்காக்கு வாராக்கள் எல்லாம் மாப்பிள்ளைய பார்த்து ஓதுற துவா வண்டிங்க. பாரக்கல்லாஹு லக்குமா வபாரக அலைக்குமா வஜமஅ பைனகுமா ஃபீ கைர். இத மாப்பிள்ளை பொண்டாட்டிட உம்மா வாப்பவே ஓதுறல்ல, ஓதத்துக்கு பாடம் இல்லை. மருமவளுக்கு மாமா மாமியும் சுபஹானல்லாஹ் ஒரு பஜார் விடாம இறங்கி ஏறி உடுப்பு தேடிப்பாங்க. ஒரு வரியும் இல்லை இந்த துவா, ஒரு வரியும் இல்லை. யா அல்லாஹ் என் மகனுக்கும் என் மருமகளுக்கு நீ பறக்க செய்வாயா. துவாட அர்த்தத்தை பாருங்க. வபாரிக் அலைஹிமா, என் மகனுக்கும் என் மருமகளுக்கும் எதெல்லாம் கொடுத்தீங்களே அதிலும் பறக்க செய்வாயாக. வஜ்மஅ பைனஹுமா ஃபீ கைர், அவங்க ரெண்டு பேரும் மௌத்து வரைக்கும் நலவுல ஒன்று சேர்த்து வைப்பாயா. சண்டை சச்சரவு பிரச்சனை வரக்கூடாது என் மகனுக்கும் மருமகளுக்கும். எத்தனை உம்மா பிள்ளை துவா ஓதுற ஆண்ட கல்யாணத்துக்கு மகளோட கல்யாணத்துக்கு பாடம் இல்லை, பாடமாக தெரியாது. பொண்டாட்டிய கண்டத்தோட ஸல்லல்லாஹு சொன்னாங்க, பொண்டாட்டிய முன்னுக்கு முடிய பிடிச்சி இழுக்கிறல்ல, முடிய பிடிச்சி இழுக்கிறல்ல, நோமலா பிடிச்சி. எத்தனை மாப்பிள்ளமாருக்கு பாடம் என்று கேளுங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஃபீஹா வ கைர மா ஜபல்தஹா அலைஹி. எவ்வளவு ஆழமான துஆன்னு பாருங்க. اللهم إني أسألك خيرها وخير ما فيها وخير ما جبلتها عليه وأعوذ بك من شرها وشر ما فيها وشر ما جبلتها عليه. يا الله, இந்த பொம்பளை எல்லா இடத்தும் விசாரிச்சேன், எல்லாரும் நல்ல தான் செஞ்சாங்க. அல்லாஹ் வாழ முடிஞ்சதுக்கு போறதான் வேளாங்கல்ல பேயா விசாரியாண்டு. அது இந்த பொம்பளைக்கு என்னென்ன கெடுதி எல்லாம் ஒளிஞ்சிக்கோ சரியா, அதை கெடுதற்கு பாதுகாத்து உள்ளுக்கு பார்க்கல. அல்லாஹ் உள்ளுக்கு பார்க்கல. ஊர்ல விசாரிச்சோம், ஃபெமிலில விசாரிச்சோம், படிச்ச ஸ்கூல்ல விசாரிச்சோம், எல்லாம் நல்லாண்டு தான் சொன்னாங்க. நிறைய கெடுதிகள் மனுஷன் தானே, அப்படித்தானே உலகமே நல்லாண்டு சொல்லி முடிச்சாங்க. எத்தனையோ பேர் போய் அழுது கொண்டிருக்கிறாங்க. எல்லாருமே நல்ல பிள்ளை நல்ல பிள்ளைன்னு தெரிஞ்சா நாம முடிச்சோம். துவா ஓதீங்களா? அதான் இந்த பொம்பளைக்கு எல்லா கெடுதலும் பாதுகாத்து என்னென்ன கெடுதலை நீ ஒழிச்சு வச்சுக்கிறாயோ எனக்கு தெரியாது. ஆகலாம் உலகத்துல யாருக்கும் தெரியாது. ஆகலாம் அந்த கெடுதலுக்கு நீங்க பாதுகாத்து. இந்த பொம்பளை உள்ளுக்கு நாயனே என்னென்ன நலவைக்கோ நலவுகள் புதஞ்சிக்கோ அதை மட்டும் என் வாழ்க்கையில தந்துடியாது. ஒரு வரியும் இல்லையே சோதரர்கள் இந்த துவா, ஒரு லைனும் இல்லை. மொபைல் எழுதினா ஒரு லைனும் இல்லை. சில ஹஜ்ரத் மாதிரி கோல்வாரு எனக்கும் அப்படி வந்து இப்படி என்னமோ மாப்பிள்ளைக்கு ஒரு சப்ஜெக்டோட கேள்விப்பாட்டு கொண்டாடிட முடிய கூட ஜோதிர துவா கொண்டாடிக்கிற பேசுவோம். அதுல துவா சொல்லிட்டாங்களே, நான் ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதுல அரபு தெரியா, அரபால தான் ஓதணும், வேற என்னதால ஓத எழுத்து வருவதில்லை. புகாரி ஷரீஃப்ல வருகிறது, ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கணவன் மனைவி ஒன்று சேரும் பொழுது ஷைத்தான் நீங்கிறானே, நாங்க செய்யற எல்லா விஷயத்துக்கும் ஒன்று சேர்ந்து போறோம். ஷைத்தான் வராத எங்களோட ஒரு சப்ஜெக்ட் நாங்க செய்யறதில்லை, எல்லாத்துக்கும் வரோம். தொடப்போல அதுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, கணவன் மனைவி முதல் இரவுல ஒன்று சேரும் பொழுது ஷைத்தான் வரான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்தில் கணவன் மனைவி பிஸ்மில்லா அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா என்ற துஆவை ஓதி கணவன் மனைவி ஒன்று சேர இல்லாட்டி அந்த கணவன் மனைவி கிடைக்கிற பிள்ளையெல்லாம் ஷைத்தானால பாதிக்கப்பட்ட பிள்ளையா தான் கிடைக்க வேண்டிய சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை பேர் பிள்ளைய நினைச்சு அழுகுற? புள்ள முக்காவாசி புள்ளேட புத்தம் இல்லை. வாப்பா அம்மா லைஃப் ஆரம்பிச்சே இல்லை. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த துஆவை ஓதாம ஒன்று சேர்ந்தீங்க, அந்த உறவால புள்ள கிடைச்சா ஷைத்தானால பாதிக்கப்பட்ட புள்ளையாதான் வர வேண்டியது. நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பெரிய ஒரு ஓட்டையை விட்டுதான் 2 கோடி 3 கோடி வச்சு கல்யாணத்தை எடுத்து எல்லாம் ரோட்ல இங்கிற சஹீஹ் முஸ்லிம்ல வருது. ஒரு குறைஷி பொம்பளை நின்னாங்க, ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா. நல்ல வசதியான வசனான பொம்பளை. அவங்களோட மாப்பிள்ளை அவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் நீங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொம்பளைகிட்ட சொன்னாங்க, நல்ல பொம்பளை, ஃபஇதா ஹலல்தி ஃபஅஅலினி, உங்களோட இஸ்லாம் முடிஞ்சா எனக்கு சொல்லணும், உங்களுக்கு வார மாப்பிள்ளை நான் தான் சூஸ் பண்ணி தரணும். நல்ல பொம்பளை தானே, கண்டகினோடவே இல்லை உறுதியிலாவே. அந்த பொம்பளை டிக்கா முடிஞ்சிருச்சு. பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் பொன் பேசி வராங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஜஹம் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் பொன் பேசி வராங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யாரும் முடிக்கவான். அப்படி உசாமா ரலியல்லாஹு அன்ஹு பொன் கேட்டு வராங்க. உசாமான்றது யாரு? ரலியல்லாஹு அன்ஹு. அவர் ஆப்பிரிக்கன்.
அவர் அரபியல்ல ஆப்பிரிக்கன், கண்ணா கருப்பு. அவ்வளவு ஒரு அடிமை, ஒரு அடிமை. அடிமைன்ற அவங்களுக்கு தெரிஞ்ச பஜார்ல விற்கப்படுற ஒரு சாமா, மனுஷன் தான், ஆனால் அவரோட சாமா. அதுதான் அடிமைன்ற. விற்கலும் வாங்கலும் அவருக்கு பொறுமதி இல்லை. நபீட வீட்டுல வளர்ந்த அடிமை உசாமா ரலியல்லாஹு அன்ஹு. உசாமா ரலியல்லாஹு ராவஜ ரோட்ல போன விளங்காது, அவ்வளோ கருப்பு. கருப்புல வச்ச படித்தரமிக்குமே அவர் டாப் லெவல் கருப்பு. அவருக்கு அதனால கருப்போடு இல்லை, அப்படி கருப்பு. ஆனா சீதேவி சஹாபி, அல்லாஹ்வோட பயம் உள்ளவர். அவரோட சிறப்பு எவ்வளவு. இவரும் வார இவங்களை கொண்டு கேட்டு சஹாபாக்களை பாருங்க. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா உசாமா கண்டத்தனை எங்களை பாஷையில சொல்றேன், சீ ஜராவ இவர முடிக்கிறா. நான் விளங்குறதுக்கு சொன்னேன், விளங்குற தமிழ்ல சொன்னேன் அவளுக்கா. அப்படி சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு சொன்னா, பாத்திமாவே உசாமா தான் நீங்க முடிக்கணும். அவர் செய்கிற ரகசியம் எனக்கு தான் தெரியும். இப்படி நபியார் என்ன சரி சொன்னா சஹாபாக்கள் ஒரு கேள்வி கேட்காங்க. நபிக்கு ஒரு கேள்வி கேட்பான். நபியாருக்கெல்லாம் சஹாபாக்களுக்கு ஆம்பளைக்கோ பொம்பளைக்கோ இப்படி செய்யுங்கண்டா ஒரு கேள்வியோடு கேட்பாங்க சஹாபாக்கள். யார சூழல்லாம் இதோட மஷூராவா ஓர்டரான்னு கேட்பாங்க. ரெண்டு வித்தியாசம் நீங்க. மஷூராண்டா அவங்க பார்த்து செய்வாங்க, செய்யாம இருப்பாங்க. நபியும் கோவப்பட மாட்டாங்க. ஓர்டர்ண்டா எழுந்தாலும் செஞ்சுக்குவாங்க சஹாபாக்கள். அந்த சஹாபி பொம்பளையும் கேட்டாங்க, இதோட மஷூராவா உசாமா முடிக்கிறது உங்களோட ஓர்டரான்னு கேட்டாங்க. நபியார சொன்னாங்க, என் ஓர்டர் தான். பாத்திமா ரலியல்லாஹு சொல்றாங்க, எனக்கு வெறுப்பா தான் இருந்துச்சு. ஸல்லல்லாஹு சொன்ன கல்யாணமே அது. அல்லாஹ் எனக்கும் எங்களோட மாப்பிள்ளை உசாமாக்கும் செஞ்ச பரக்கத்தால முழு மதீனா வாசிகளும் என்னோட லைஃபை பார்த்து பொறாமப்பட்டாங்க. அப்படியெல்லாம் பரக்கத் உண்டாகின, அப்படியெல்லாம் நல்லா உண்டாகின. அந்த பொம்பளை சொல்றாங்க, எனக்கே என் லைஃபை பார்த்து பொறாமையாச்சு. எனக்கு இப்படி ஒரு லைஃபா, எனக்கு ஒரு வாழ்க்கையா? இத்தான் சீதேவியல் கல்யாண வாழ்க்கை என்றது. ஒரு கல்யாணம் நடந்துச்சு. பொன் கொஞ்சம் அல்லாட பயம் உள்ள பொண்ணு. பொண்ணு ராவைக்கு தானே கல்யாணம் நடக்கிற கூட. பொன் சொல்லிட்டா மகரிப் தொழணும். எங்களை கல்யாணத்துக்கு கூப்பிடுற ஆகலை பாருங்க. நாங்க பொன் சொல்லிட்டா தொழணும். மகரிப்புக்கு விஷயம் சின்ன கெப்பொண்டு தானே. பொண்ணை ரெடியாக்கி மேக்கப் பண்ணி வச்சு கல்யாணத்துக்கு வந்த முழு பொம்பளைன்னு சொன்ன, உங்களுக்கு என்னத்துக்கு தாங்க இல்லை தொழுவே உண்டு, என்னத்துக்கு நீங்க தொழணும்? உங்களை பவுடர் பூசி மேக்கப் பண்ணி வச்சு ஒளிவெடுத்தா எல்லாம் கழுவி போட்டுடுவேன். ஒரு பொம்பளை தொழுங்கன்னு சொல்லல. இந்த பொண்ணு சொல்லிச்சு இல்ல தொழணும், குட்டிவாதம் இருந்துச்சு. அப்போ ஒரு பொம்பளை வந்து சொன்னா, அவன் சரிதான் கட்சி உங்களுக்கு அப்படித்தான் தொழணும்னா கண்ணால தொழுங்கண்டா. கண்ணால சக்கராத்திராக தொழுற சும்மா வச்சு பாருங்க. கண்ணால தொழுங்கிறான். காலை கை ஆட்டாம கண்ணால தொழுங்க. இன்னொரு காலையாக தான் நானும் இல்லை. அதுல இதே மாதிரி பொண்ணு சொல்லிட்டு தொழவன வேண்டிய முழு பொம்பளைன்னு சொல்லிட்டு தொழவானம். இன்றைக்கு எனக்கு தொழுவோம் உங்களுக்கு இல்லை. அந்த பொண்ணு தொலை போன அந்த பொண்ணுடைய சொந்தக்கார பொம்பளையில அரைஞ்சு அந்த பொண்ணுக்கு உனக்கு எனக்கு இல்லை தொழுக எவ்வளவு சொல்லி நீ தொழுகிற. அரைஞ்ச பொம்பளையிட பிள்ளையிட வாழ்க்கை ஒன்றும் சரி வரல. எல்லா பிள்ளையும் ரோட்ல தான். இப்படித்தான் நாங்க எங்களை கல்யாண வாழ்க்கைய ஆரம்பிக்கிற. மாப்பிள்ளைக்கும் இல்ல தொழுவ, பொண்ணுக்கும் இல்ல தொழுவ, வாரதுவலுக்கும் இல்ல தொழுவ, ஒன்றுக்கும் தொழுவ இல்லை. 25-30 வருஷமா முன்சாப்புல தொழுந்த ஸ்ரீதேவி மவள்ட கல்யாணத்துக்கு தொழுக கவா. தொழுக இமாஞ்சமான விஷயம் கவா அவருக்கு. இப்படி வீட்டுல இருக்கிற பொண்ட குடும்பம், மாப்பிள்ளை குடும்பம், வார எல்லாரும் தொழுகைய கதாவாக்கிட்ட வாழ்க்கையை ஆரம்பிச்சு கொடுக்கிறேன். இனி எங்க இந்த வாழ்க்கை சரி வரும்? இதனாலதான் எல்லா வாழ்க்கையும் ரோட்ல இருக்கு. தாமதுல வர ஹதீஸ் ஸல்லல்லாஹு சத்தியம் பண்ணி சொன்னான். இதை கொஞ்சம் கவனத்துக்கு எடுங்க சோதனை பெரியா இருக்குங்க. கல்யாணத்தோட பாருங்க கூத்தும் கும்மாளமும். நபி அலைஹிஸ்ஸலாம் சில சாப்பாடுகளுக்கு போவானம் இல்லைங்க, அது தனி தலைப்பா பேசுவோம். எங்கட சாப்பாடுலாம் நபி போவான சாப்பாடு தான் அது. கூட ஏழைகளை கூப்பிடுங்க, அல்லாட பயமுள்ளவங்களை கூப்பிடுங்க. வருஷக்கணக்கு ஒரு கோழி இறைச்சி மாட்டு இறைச்சி எத்தனையோ பேர் உங்களோட ஊர்ல அவங்கள கூட கொடுக்க இறைச்சிய ஒரு கோழிய நல்ல ஒரு சாப்பாடு. அவனோட மனது சந்தோஷமே அவனோட மகன் மகள் ஆகிய சந்தோஷம் உண்டாகிடும். இது சும்மா பேருக்கு கோயிலுக்கும் சம்பந்தம் இல்லாத கூப்பிடுற. ஆஜியாரை கூப்பிட என்ன சரி தருவாரு. வார ஆஜியார் செஞ்சுட்டு குறை சொல்லிட்டு தான் போறேன், குறை சொல்லிட்டு தான் போறேன்.
எவ்வளோ ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க போகல எவ்வளோ கவனமாக நாங்கள் எதிர்கொள்ளும் சகோதரர்களை பெரியார்கள் அல்லாஹ்வின் அடியார். முஸ்னத் அஹ்மதுல வருகிறது, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியம் பண்ணி சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸி பியதி, ஏண்ட உயிருக்கு சொந்தமான அல்லாஹ் அவன் மீது சத்தியமாக, மா தவாத இஸ்னான் ஃபஃபுர்ரிக பைனஹுமா இல்லா பிதம்பின் யுஹ்திஸுஹு அஹதுஹுமா, சந்தோஷமா வாழ்ற ரெண்டு பேர், அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர், ரெண்டு பேரும் இல்லை, ரெண்டு பேர்ல ஒருத்தர் மாப்பிள்ளை கொண்டாச்சு அல்லாஹ்க்கு மாற்றம் செய்வாங்களாக இருந்தா சத்தியமா அல்லாஹ் ரெண்டு பேரோட வாழ்க்கையிலே பிரச்சனை உண்டாக்குவான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூதாவுத் வருகிறது, ஸல்லல்லாஹு துஆ பாருங்க, அந்த துஆவை எல்லாம் கபூல் செஞ்சாங்க. ரஹிமல்லாஹு ரஜுலன், யா அல்லாஹ் நீ ஒரு மாப்பிள்ளைக்கு ரஹ்மத் செய்வாயா. அல்லாஹு அக்பர். தஹஜ்ஜத் தொழுகை, கல்யாணம் ஆண்டு தஹஜ்ஜத். காம மினல் லைலி யுஸல்லி, ராவுல இருந்து தஹஜ்ஜத் தொழுவாரு. கொண்டாட்டியை மேற்பாட்டி விடுறாரு, கொண்டாட்டியோட எலும்பேல அப்படி இப்படி போல மூஞ்சிக்கு தண்ணியை தெரிச்சு கொண்டாட்டியை மேற்பாட்டி விடுறான். மாப்பிள்ளையும் கொண்டாட்டியும் சேர்ந்து தஹஜ்ஜத் தொழுகிறான். இந்த மாப்பிள்ளைக்கு நீ ரஹ்மத் செய்வாயா. அதுக்கு ஒரு நபி சொல்றாங்க, அல்லாஹ் ஒரு கொண்டாட்டிக்கு நீ ரஹ்மத் செய்வாயா. அவர் தஹஜ்ஜத்துக்கு எழும்புறா, தொழுதுட்டு மாப்பிள்ளையை எழுப்பாட்டுறா. மாப்பிள்ளை எழும்பாத நேரத்தில் மாப்பிள்ளை மூஞ்சில தண்ணியை தொழிச்சு மாப்பிள்ளையை மேற்பாடி தொலை வைக்கிறான். இந்த ரெண்டு பேருக்கு நீ ரஹ்மத் செய்வாயா. லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு செலவழிச்சு சுபஹானல்லாஹ் மணித்தியால கணக்கில் டிவோர்ஸ் ஆகுது. குடும்ப வாழ்க்கையை படிங்க. நாங்க ஏதோ பொண்டாட்டியை தான் கல்யாணம் முடிச்சுக்க போனே அல்ல, அங்க போனாலும் போனோட நோண்டி நோண்டி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி ஷரீஃப்ல வருகிறது, தஹஜ்ஜுக்கு எழுப்பி நேரத்தோட எழுந்து தஹஜ்ஜத் தொழுவாங்க. சுபஹுக்கு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முந்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முடிச்சிருந்த சுபஹு வரைக்கும் பொண்டாட்டியோட பேசி ஓடிப்பாங்க தஹஜ்ஜத்துல. அல்லாஹு அக்பர். நபி கல்யாணம் முடிச்ச நாளில இருந்து மௌத்து வரைக்கும் ஒரு கோப்பையில தான் மாப்பிள்ளை கொண்டாடி குடிக்கிறேன். எங்களுக்கு பலசாக கொண்டாடிய போன் வந்தாலே எரிச்சேன். வந்து கல்யாணம் முறை வந்து பலவுற காலத்துல வாங்க சொன்னாலும் கேட்கல, ஒண்ணு கேட்கல, கோல தொங்கி கொண்டிருந்தோம். ஸல்லல்லாஹு இறைச்ச கடிச்சிட்டு கொண்டாடியை கொடுப்பாங்க. ஆயிஷா நாயகம் எல்லாம் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு இறைச்சி தருவாங்க, நான் கடிப்பேன். நான் வாய் வச்சு கடிச்ச இடத்துல நபி அலைஹிஸ்ஸலாம் வச்சு கடிப்பாங்க. நாங்க நபி அலைஹிஸ்ஸலாம் ஒரு பக்கெட்ல தான் குடிப்பாங்க, நாங்களும் நபியும் போட்டி போட்டு குடிக்கிறேன். நான் 4 கோப்பை ஊத்துறேனா, நபி 5 கோப்பை ஊத்துறேனா, யாரும் கூட கோப்பை குடிக்கிறேன்னு போட்டி போட்டு தான் குடிப்போம். ஸல்லல்லாஹு மனைமார கூடிய ரேஸ் ஓடுவாங்க. எங்களை நபிக்கும் மனைவிக்கும் ஒரு தலவாணி, 2 தலவாணி. ரெண்டுக்கு எங்க இடத்துல மாப்பிள்ளைக்கு ஒரு பெட்ரூம், பொண்டாட்டிக்கு ஒரு பெட்ரூம், 2 பெட்ரூம். ஏன் உங்களுக்கு 3 ரூம்? எனக்கு ஒண்ணு, எனக்கு பிள்ளைகளுக்கு ஒண்ணு, எனக்கு கொண்டாடி கொண்டு. ஸல்லல்லாஹு மௌத்து வரைக்கும் மாப்பிள்ளைக்கு முன்னாடி ஒரு தலவாணி தான். யுத்தத்துக்கு போகல, உசுறு போற கட்டம், யுத்தத்துக்கு போகல. புகாரி ஷரீஃப்ல வருகிறது, துண்டு போட்டு எந்த கொண்டாடியில பேர் வருதோ அந்த கொண்டாடியா கூட்டிட்டு போவோம். நாங்க உள்ள இடமெல்லாம் சுத்துற கொண்டாடிக்கு பானம் பறக்க வாங்கி கொடுக்குறேன். நாங்க உள்ள ரெஸ்டாரண்ட் வேணுமா, மலேசியா வேணுமா, அங்கே வேணுமா, இங்கே வேணுமா, கூட்டாளிகளோட சுத்துற கொண்டாடிக்கு பானம் பறக்க வாங்கி கொடுத்துருக்கிறேன். யுத்தத்துக்கு போக நபி துண்டு போட்டு கொண்டாடி மாதிரி கூட்டிட்டு போவாங்க. யார்கிட்ட பேர் வருதோ கூட்டிட்டு போவாங்க. வாழ்ந்து காட்டின சோதனைகள் தெரியாது, வாழ்ந்து காட்டின சொல்ல வாரி சொல்ல. திருமிதி ஷரீஃப்ல வருது, சில நேரத்துக்கு கொண்டாட்டி ஆயிஷா நாயகி இந்த ஜாகிலியா காலத்துல பழைய கதையெல்லாம் சொல்லுவாங்க. நபியை ரசிக்க சத்தமான கொண்டு உட்கார்ந்து சுபகு வரைக்கும் கதையை கேட்டு கொண்டிருப்பாங்க. நான் உம்மத்துக்கு பாடுபடுறவன் காலையெல்லாம் தவத்து கொடுத்து அல்லா ரசூலை பாடுபட டயட்ல வந்தீங்கிற, நீ என்ன பேசிக்கிறா? இல்லை இல்லை இல்லை, கேட்டுக்கொண்டிருப்பாங்க, சிரிச்சு கொண்டு கேட்டுக்கொண்டிருப்பாங்க. கபரானி ஷரீஃப்ல வருது, சுபகு தொழுதுக்கு சூரியன் உதிக்கும் வரைக்கும் பள்ளியில திட்டிருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூரியன் நிமிஷத்துக்கு போறோம் 9 பொண்டாட்டி மாட்ட வீட்டுக்கு போயிட்டு சலாம் சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ். மௌத்து வரைக்கும் செஞ்சாங்க. 9 பேருக்கு போவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். சலாம் சொல்றது 9 மணி மாட்ட வீட்டுக்கும் போறேன். அன்னைக்கு இந்த மணிக்கு எட்டனோ அந்த மணியில போய் சொல்லுவாங்க, இன்னைக்கு வெள்ளன சாப்பாடு இல்லையான்னு கேட்பாங்க. அந்த பொண்டாட்டி குசினிக்க போயிட்டு பார்ப்பாங்க, இல்லையா என்னதுன்னு சொல்லுவாங்க, உனக்கு முழு இல்லையா டயட்ல வருவது சரி, அப்படியெல்லாம் இல்லை சொல்லலாம் சொல்லுவாங்க. இல்லையா பாலைக்கு மாக்கவாங்க, நான் இன்னைக்கு நோவு குடிக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். கஷ்டப்படுவாங்க. சுப்ஹானல்லாஹ். வெள்ளனத்தான முக்கியமான சாப்பாடு, அது இல்லாட்டி என்னதுக்கு பவல், நான் சமாளிச்சு போறேன், நான் இன்னைக்கு நோம்பு. இப்படிதான் நபியாக லைஃபை கொண்டு போறேன். சகோதரர்களே பெரியார்கள் எல்லாரும் தெரியாது. இவ்வளவு கொஞ்சம் படிங்க.